அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயபாண்டி என்ற இளைஞரை நீதிமன்ற வாயிலில் வைத்து 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி இந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சீலிடப்பட்ட உரை ஒன்றை நீதிபதிகளிடம் சமர்ப்பித்தனர். அப்பொழுது நீதிபதிகள் கூறுகையில், இந்த கொலை சம்பவம் எங்கு நடந்துள்ளது என்பதுதான் கவலையளிப்பதாகவும், நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒருவரை விரட்டி கொலை செய்ய முடிகிறது என்றால் சாட்சிகள் எப்படி துணிச்சலாக சாட்சியம் அளிக்க முன்வருவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் மீது நெல்லை காவல் ஆணையர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும் வரை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஆயுதம் தாங்கிய போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் உய்யகாட்டான் என்பவர் துணிச்சலாக கொலையாளிகளில் ஒருவரை வழக்கறிஞர்களின் துணையுடன் விரட்டு சென்று பிடித்துள்ளார் எனவும், அவரை பாராட்டுவதுடன் அவருக்கு உரிய வெகுமதி மற்றும் சான்றிதழை அரசு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர்.